அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான். ஒரு காலத்தில் நம்ம தவறு செய்தோம், அதை திருந்தி வாழுறதுக்குண்டான வாய்ப்பும் வசதிகளும் வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அத்தியாயம் 25 வசனம் 70 அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லுவான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹம். ஒரு காலத்தில் தவறு செஞ்ச அந்த மக்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து இறைவன்கிட்ட பாவம் மீழ்ச்சி பெற்று இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு மீதி உண்டான அந்த வாழ்க்கையில் எவர்கள் நற்செயல்களை செய்கிறார்களோ, நல்ல முறையில் மீது உண்டான அந்த வாழ்க்கைகளை அமைத்து கொள்கிறார்களோ, ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். கடந்த காலத்தில் அந்த மக்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் இறைவன் நன்மையாகவே மாற்றி விடுகிறான். வ கான அல்லாஹு கஃபூர ரஹீமா. நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவனும் கிருபையாளனுமாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தினுடைய தஃப்சீரும் அல்லாமல் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் முந்தைய தவறு செஞ்சான், பிற்கால வாழ்க்கை அவன் அழகாக ஆக்கி கொண்டான், கடந்த காலத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டிவிட்டு மற்றொரு ஹதீஸையும் சொல்லுவாங்க. நபி தோழர் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு தபரானி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் அஹசன பிமா பக்கிய, மீதமுண்டான அந்த வாழ்க்கையை யார் அழகானதாக ஆக்கி கொள்கிறாரோ, பாவம் மீழ்ச்சி பெற்றதுக்கு பின்னால் மீதம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைகளை திரும்ப அந்த தவறின் பக்கம் மீளாமல் யார் அழகானதாக ஆக்குகிறாரோ, ஒஃபீர் அலஹு மாமல்லா, கடந்த காலத்தில் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களை விட்டு அவர் மன்னிக்கப்பட்டவராக ஆகுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஒமன் அசாஃபிமா பக்கிய, பாவமீழ்ச்சி பெற்றதற்கு பின்னாலும் மீதமுண்டான அந்த வாழ்க்கையில் யார் பழையபடி அதே தவறுகளை செய்கிறார்களோ, ஒஹித பிமாமல்லா, கடந்த காலத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த தவறுக்காக வேண்டியும், இன்னும் வஃபீமா பக்கிய, இன்னும் நிகழ்கால மீதமுண்டான அந்த காலத்தில் செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்காக வேண்டியும் நிச்சயம் அவர் குற்றம் பிடிக்கப்படுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு காலத்தில் நம்ம தப்பு பண்ணோம், தொழாமல் இருந்தோம், நோன்பு வைக்காமல் இருந்தோம், வசதி வாய்ப்பு இருந்தோம், ஹஜ்ஜி செய்யாமல் இருந்தோம், பிறருக்கு நல்லது செய்யாமல் இருந்தோம். தெரிந்ததற்கு பின்னால் அந்த தவறுகளை விட்டு மீண்டு தொழக்கூடியவர்களாம், நோன்பு வைக்கக்கூடியவர்களாம், வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.